ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் கோபி பீஸ் மசாலா இதான் பார்க்க போகிறோம். இந்த சைட் டிஷ் வந்து சப்பாத்தி, பூரிஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வெரைட்டிக்கெலாம் ரொம்ப ஒரு ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து நல்லா காலிஃப்ளவரை கட் பண்ணிவிட்டு இந்த சைஸ்க்கு நல்லா வெந்நீரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் பீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். தக்காளி பொடியை கட் பண்ணியிருக்கேன், வெங்காயம் பொடியை கட் பண்ணியிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது கூட நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் மட்டும்தான். ஸோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா கடாய் சூடாகவும் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் இல்லை பட்டர் விருப்பம்னா நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடாகவும் நான் வந்து இப்போ ஜீரகம் தாளிச்சிருக்கேன். ஜீரகம் லைட்டாக பொரியவும் நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை வந்து இப்போ ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிங்கன்னா இந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும். ஸோ எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வதக்கிக்க போகிறோம். கொஞ்சம் இந்தளவு நல்லா பிங்கிஷாக வதங்கவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறது இல்லையா, அதை வந்து போட்டு நம்ம அதையும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகவும் நம்ம மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட மஞ்சள் தூள் அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆட் பண்ணுறது ஜீரகத்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா. ஜீரகத்தூள் கரம் மசாலா வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இதையும் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிட்டு அதை நம்ம கருக விடாமல் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். நம்ம ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். தக்காளி ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் ஹை ஹீட்டில் வச்சு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா கொஞ்சம் நல்லா தக்காளி மசிஞ்சு சேர்ந்து வர்ற அளவுக்கு நம்ம வந்து இது நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுருக்கணும். ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து இந்த அளவு வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தயிர் வந்து நல்லா திக்காக இருந்ததுன்னா கிரேவி வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கும் நமக்கு. ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பட்டாணியும், ஃப்ரெஷ் பட்டாணியும் காலிஃப்ளவரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் வந்து ஜஸ்ட்டு நான் வெந்நீரில் போட்டு வாஷ் பண்ணி மட்டும் தான் வச்சுருக்கேன். நான் எதுவுமே பாயில் எதுவுமே பண்ணலை. ஸோ பட்டாணி, காலிஃப்ளவர் 2யும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் அதில் பிடிக்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னால் இதிலே வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டு குக் பண்ணணும். அப்போ தான் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மூடி வச்சு இதை குக் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அது வேகிற அளவுக்கு. அப்புறமா வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா அதிலே கொஞ்சம் லைட்டாக தண்ணி வந்திருக்கு பார்த்திங்களா, அந்த தக்காளியில் இருக்க தண்ணியே வந்து கொஞ்சம் லைட்டாக வரும். ஸோ இந்தளவு நல்லா அதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ கிரேவிக்கு அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதுக்கு நமக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வேணும்னா தண்ணியை கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் கிரேவிக்கு. ஸோ இந்த தண்ணியில் நல்லா குக் ஆகட்டும். நம்மளோட காலிஃப்ளவர் அண்ட் பட்டாணி 2மே வந்து நல்லா குக்கார அளவுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மூடி வச்சுட்டு நம்ம வந்து குக் பண்ண வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 5 to 6 மினிட்ஸ் கழிச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லாவே நம்ம குக்காகி வந்திருக்கு நம்மளோட கிரேவி. இந்த கிரேவி உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணியை வந்து நம்ம கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த அளவுக்கு தேவைன்னா நம்ம வச்சுக்கலாம். இப்போது நான் இதுக்கு அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கல்லுப்பு தான் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கிரேவியில் நல்லா அந்த காலிஃப்ளவரில் பட்டாணிலெல்லாம் உப்பு பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நம்ம இன்னும் கூட நம்ம இதை குக் பண்ணணும். நல்லா பட்டாணி அண்ட் அப்புறம் அந்த காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வர்ற அளவுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம திறந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண எண்ணெய்லாம் அப்படியே மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வந்து நம்மளோட கிரேவி ரெடியாகி இருக்குது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபைனலாக நமக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வேணும்னா நம்ம ஆட் பண்ணலாம். ஆனால் ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கடைசியில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறதுனால. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனலாக
கொத்தமல்லி தூவி நம்மளோட கிரேவியை கார்னிஷ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து பூரி சப்பாத்திக்கெலாம் ரொம்ப ஒரு ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.